அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய தைராய்டு ப்ராப்ளம். எனக்கும் அது வந்துச்சு. அது எப்போ வந்துச்சு, எந்த காரணத்தினால எனக்கு வந்துச்சு அப்படின்ற விஷயத்தை தான் ஷேர் பண்ண போறேன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும், சரியா? உங்களுக்கும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு கரெக்டாக 38 வயசு. அப்போ தான் தைராய்டு வந்துச்சு. என்னடா வயசு இந்த வயசில் தான் வருமா அப்படிலாம் கிடையாது. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தைராய்டு இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஓகே, 38 வயசில் தானே வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளோதான். எனக்கு இந்த தலையில் ஒன் சைடு மட்டும் ஒரு மாதிரி மறுத்து போன மாதிரி, ஒரு மாதிரி தள்ளுற மாதிரி, ஒரு மாதிரி கிரிட்டினஸ் இருக்கா மாதிரி அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். அப்போ எனக்கு செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொன்னாங்க, ஜஸ்ட்டு கோல்டு அதனால அப்படி இருக்குது சொல்லிட்டு எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு டெஸ்ட்டு, தைராய்டு, சுகரு, அப்புறம் ஹீமோக்ளோபின், இது டெஸ்ட் எடுத்தாங்க. அதில் என் தைராய்டு, அதாவது டிஎஸ்ஹெச் அளவு 9 பாயிண்ட் சம்திங் இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டேன். டேப்லெட் 50 mg தான் கொடுத்தாங்க, ஹார்மோன் டேப்லெட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ரொம்ப ஹெல்த்தில் ரொம்ப கேரிங்காக இருப்பேன். இது பண்ணக்கூடாது, இது செய்யணும். அப்பாக்கெலாம் சுகர்லாம் இருந்துச்சு எங்கள் அப்பாக்கெலாம். ஸோ அதனால் கரெக்டாக வாக்கிங் போகணும், இந்த மாதிரிலாம் சாப்பிட்ணும், அப்படி கரெக்டாக யோசனை பண்ணி அவ்வளோ டயட்லாம் இருந்த எனக்கு எப்படி தைராய்டு வந்துச்சு அதை கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு நிறைய நான் அதை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை, எனக்கு எப்படி தைராய்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஒன்று ஆட்டோ இம்யூனிட்டி, நம்ம செல்களே நம்ம செல்லை போய் அழிக்கிறது. அது ஒன்றும் பண்ண முடியாது, அது எப்போ வேணால் யாருக்கு வேணால் வரும், ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று தைராய்டு வர முக்கியமான காரணம், இன்னொன்று ப்ரெக்னன்சி டைமில் நம்மளுக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆகுதுல்ல, அந்த டைம்லேயும் வரலாம். அதையுமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, அந்த விஷயத்த நம்ம நினச்சோம்னா தைராய்டு வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். எனக்கு அதனால் கூட வந்திருக்கலாம். என்னென்னா, நம்மளுக்கு விட்டமின்ஸ் டெஃபினன்சி, அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில், எனக்கு செக் பண்ணதில், லேடிஸ்க்கு நம்ம பெண்களுக்கு மெக்னீஷியம், அப்புறம் கால்சியம், விட்டமின் D3, இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் நம்மளுக்கு தைராய்டு வரலாம். நான் அப்போ பண்ண தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட்டு. ஒல்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு டயட் இருந்தேன், ஓகே, டயட் இருக்கலாம். ஆனால் அந்த டயட்டை ஆரோக்கியமாக இருக்கணும்ல, அப்போ எனக்கு அது தெரியல. ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுக்கிட்டோம்னா டயட்டு, வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், கம்மியாக சாப்பிட்ணும், அவ்வளோதான் டயட்டு. நம்ம ஒல்லியாக இருப்போம் அப்படி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சதே தவிர, எனக்கு நம்மளுக்கு தேவையான ஆரோக்கியமான ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்து தான் நம்ம டயட் இருக்கணும்னு தெரியல. ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அந்த அறிவு எட்டுச்சு. அது வரைக்கும் எனக்கு தெரியல. நம்மளுக்கு தினசரி ப்ரோட்டீன் நம்மளுக்கு தேவை. நம்ம எத்தனை கிலோ இருக்கோமோ அத்தனை எம்ஜியில் நம்மளுக்கு ப்ரோட்டீன் தேவை. ஃபைபர் டெய்லி நம்ம ஃபுட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் குட் கொலஸ்ட்ரால் டெய்லி இருக்கணும். இது மூணும் இல்லாமல் நம்ம ஃபுட்டே எடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. எனக்கு மெக்னீஷியம், கால்சியம், விட்டமின் D3 மூணுமே எனக்கு குறைபாடு இருந்துச்சு. ஸோ நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் இப்போ டயட் இருக்கோம்ல, நம்ம லேடிஸ்லாம் டயட்டில் நம்ம எப்படி உடம்பு இழைக்கலாம், எப்படி டயட் இருக்கணும் அப்படிலாம் நிறைய வீடியோஸ்லாம் போடுறாங்கல்ல. நம்ம ஆர்வ கோளாறுல நம்ம உடனே ஒல்லி ஆகணும், ஒரே வாரத்தில் இழைச்சிடணும், ஒரு மாதத்தில் இழைச்சிடணும் சொல்லிட்டு நிறைய அதுக்காக சாப்பிடாமல் இருக்கிறது, ஜூஸ் மட்டும் எடுக்கிறது, தண்ணி மட்டும் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்கிறோம்ல. ஒல்லி ஆகணும், ஒரு வாரத்தில் நான் ஒல்லி ஆகணும், இப்போ நான் அடுத்த வாரம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம இழைச்சி போகணும் அப்படிலாம் சொல்லிட்டு சில தவறுகள் பண்ணுறோம்ல. அது லைஃப் லாங் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்குற மாதிரி ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி விடுது. ஸோ அதனால் இது டயட்டு இருக்கிறேன், நான் ஒல்லியாக போகிறேன், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் கொஞ்சமாக சாப்பிடுவேன், நான் அளவு சாப்பாடு சாப்பிட்றேன், வாக்கிங் போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய எல்லா பெண்களுக்குமே சொல்கிறேன், டயட்டு, எக்ஸசைஸு, அப்புறம் வாக்கிங்கு, இது எல்லாமே நம்ம நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிட்டு தான் செய்யணும். நம்ம சாப்பிட்டு தான் எல்லாமே செய்யணும். கார்போஹைட்ரேட் கூட எடுக்காமல் இருந்தாலுமே ப்ராப்ளம் தான். நிறைய பேர் கார்போஹைட்ரேட்டே எடுக்க மாட்டேன் சொல்கிறாங்களே, நம்மளோட எனர்ஜிக்கே கார்போஹைட்ரேட் தான் தேவை. ஸோ கார்போஹைட்ரேட் எடுக்காமல் இருந்தாலுமே நம்மளுக்கு ப்ராப்ளம் தான். அதனால் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டை கம்மியாகவும், ஃபைபரு, ப்ரோட்டீனு, குட் கொலஸ்ட்ரால், இது எல்லாமே டெய்லி நம்ம ஃபுட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து நம்மளுக்கு நம்ம
என்ன சொல்கிறது, விட்டமின்ஸ் குறைபாடு இருந்தால் அதை சரி பண்ணிக்கிட்டோம்னா விட்டமின்ஸ் குறைபாடுனால வரக்கூடிய தைராய்டை நம்ம தவிர்க்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தைராய்டு யாருக்கெல்லாம் இருக்கோ டைரெக்டாக போயிட்டு மாதம் மாதம் தைராய்டு மாத்திரையை வாங்கி அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இல்லாமல் ஒரு பிளட் டெஸ்ட் எடுங்க. அதாவது மெக்னீஷியம் கரெக்டாக இருக்கா, கால்சியம் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம உடம்புல ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது, விட்டமின் D3 எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வீடியோ சொல்லிட்டேன், ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு அதில் எவ்வளோ இருக்குது அதுக்கேற்ற ஃபுட்டு மூலியமாவோ டேப்லெட் மூலியமாவோ அதை சரி பண்ணும் போதே நம்ம தைராய்டில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக மாட்டோம். அடுத்து ஒரு mg அதிகமாக்கலாம், 50 mg அடுத்து 100 mg போடுங்க, அந்த மாதிரி கட்டத்துக்கு போக மாட்டோம். அந்த 50 mg டேப்லெட்டே வாரத்தில் 7 நாளும் போடுறோன்னா வாரத்தில் 3 நாள் அந்த மாதிரி போடுற அளவுக்கு கூட கம்மி பண்ணுற மாதிரி வரலாம். ஸோ நம்மளுக்கு தைராய்டு வந்திருக்கு அப்படின்னா அது ஆட்டோமினிட்டியா, இல்லை நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்துடுச்சா, இல்லை நம்ம விட்டமின்ஸ் குறைபாடுனால தான் வந்திருக்கா. இப்போ நிறைய குழந்தைங்களுக்குலாம் வருது இல்லை, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வருது இல்லை, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக விட்டமின்ஸ் குறைபாடுனால தான் வருது. நம்ம டாக்டரை போயிட்டு அணுகி எதனால் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த மெயின் விஷயத்தை நம்ம சரி பண்ணும்போது தைராய்டுலேருந்து தாக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து விடுபட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் தைராய்டு இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி டேப்லெட் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கிறீங்க, எப்படி அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிறீங்கன்னு எனக்கும் சொல்லணும். சரியா? நானும் அதை வந்து தெரிஞ்சுக்குவேன். அடுத்த வீடியோவில் நான் வந்து என்னோடய தைராய்டுலேருந்து விடுபட்டு நான் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணணும். பாய்.